மணி இவடா ஓடியா 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 சூ இதுதான் என் செல்லப்பிள்ளை. நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவான். பா சாமி போகலாம் பா. போகலாம். இருட்டுனால வேறு ஒன்றுமே தெரியலை. நாளைக்கு உங்களுக்கு பகலில் நான் சூப்பராக எடுத்து போடுறேன். ஓகேங்களா? அங்கே போன அந்த அங்கே லாஸ்ட்டில் வெளிச்சம் தெரியுது பாருங்க, அங்கே தான் இருக்குது வீடு. இந்த பக்கம் பெருசாக வெளிச்சம் தெரியுது மாட்டு தொழுவு. இது மேற்கு சூரிய மறையுது. ஆனால் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். எடுக்க முடியல, கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். நான் வெளியில் போயிருந்தேன். அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு, இங்கே சூரிய உதிக்கும் போது அப்படி சூப்பராக இருக்கும். நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக எடுத்து காணிக்கிறேன் சூப்பராக. ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு இருட்டில் இவ்வளோ தான் காணிக்க முடியும். அந்த என் பிள்ளை அங்கே நிற்கிறான். என்னை கூப்பிடாம போக மாட்டான். என் முன்னையே தான் சுற்றுவான். எல்லாம் மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது, சாத்துக்குடி மரம் இருக்குது, ஆரஞ்சு மரம் இருக்குது, ஆப்பிள் மரம் வச்சுருக்குறோம். இப்போ தான் வச்சுருக்குறோம். எல்லாம் காலையில் நாளைக்கு பகலில் காணிக்கிறேன். சப்போட்டா இருக்குது, கொய்யா இருக்குது, எல்லாமே இருக்குது. நாளைக்கு பகலில் நான் உங்களுக்கு சூப்பராக டீட்டெயிலாக எடுத்து சூப்பராக போட்டு வரேன். சரிங்களா? இப்போ கொஞ்சம் லேட்டாக வந்துடுச்சு. சரி போட்டலாம்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி சூரியன் மறைஞ்சிருச்சு. அதோட வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் மறையிறது பார்க்குறதுக்கு. நாளைக்கு காலையில் உதிக்கிறதும் மறையிறதும் எடுத்து போடுறேன். சரிங்களா? நாளைக்கு காலையில் உதிக்கிறத போடுறேன், நாளைக்கு சாயங்காலம் மறையிறத போடுறேன். ஓகேங்களா?